வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் கடை. தேநீர் கடை பகுதியில நம்ம வாரம் ஒரு அற்புதமான ஆளுமைய சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் தெரியுமா? புதுச்சேரி தொண்டை மண்டல நாணயவியல் கழகத்தின் நிறுவனர், நூற்றாண்டு கண்ட புதுச்சேரி வரலாற்று சங்கத்தின் பொருளாளர், பழங்காசுகள் அறிவோம், பண்டைய தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி ஆகிய நூல்களின் ஆசிரியர், ஆகச்சிறந்த நாணயவியலாளர், புதுச்சேரியைச் சேர்ந்த திரு கோபிராமன் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பட்டாம்பூச்சி FM நேயர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, உங்களோட இளமை பருவம், கல்வி பத்தி நம்ம பட்டாம்பூச்சி FM நேயர்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க ஐயா. என்னுடைய சொந்த ஊரு பாகூர், அது புதுச்சேரி மாநிலத்தில் பக்கத்துல இருக்கு. எனக்கு 3 வயசு இருக்கும் போதே எங்க அம்மாவை நான் இழந்தேன். 10 வயசுல இருக்கும் போதே எங்க அப்பாவை நான் இழந்தேன். என்னுடைய மூத்த சகோதரருடைய பாதுகாப்புல தான் நான் படித்தது, வளர்ந்தது எல்லாமே. PUC வரை கல்வி பயின்று ITI தொழில் கல்வியும் ITIக்கான ஆசிரியர் பயிற்சியும் பெற்றேன். அப்ப ஒரு கட்டத்துல பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் வேலை கிடைச்சது. பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஸ்ட்ரக்டராக பணியில் சேர்ந்து 34 ஆண்டுகள் பணியாற்றி 2019 மார்ச்ல தான் நான் பணி நிறைவு அடைந்தேன். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, புதுச்சேரியில நீங்க பொருளாளராக இருக்கிற வரலாற்று சங்கம் பத்தியும் அப்புறம் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. புதுச்சேரி வரலாற்று சங்கம் என்பது பிரெஞ்சியர் காலத்துல 1911 தான் அது தோற்றுவிக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் பிரெஞ்சியர் ஆட்சியும் சூழலையும் 1954க்கு பின்னர் பிரெஞ்சியர்களுக்கு இந்தியர்களுக்கு இடையேயான வரலாற்று ஆய்வுகளையும், அரசியல், சமூகம், பொருளாதாரம், பண்பாட்டு களத்தையும் ஆய்வு செய்கிற ஒரு அமைப்பு அது. இந்த வரலாற்று சங்கமானது ஆண்டுதோறும் இந்த ரிவ்யூ ஹிஸ்டாரிக் தி பாண்டிச்சேரி என்ற ஒரு வரலாற்று ஆய்வு இதழை அது கொண்டு வருது. வரலாற்றறிஞர் திருமுடி சேதுராமன், மேனாள் கலெக்டர் PL சாமி, கல்வெட்டாய்வாளர் பாகூர் குப்புசாமி, டாக்டர் நல்லாம், தமிழ் மாமணி கல்லாடன், கல்வெட்டாய்வாளர் வெங்கடேசன் போன்றோர் பணியாற்றிய களம் அது. இப்போது முக்கிய ஆளுமைகள் பங்கு வகிக்கும் இந்த வரலாற்று சங்கமானது மாதந்தோறும் கருத்தரங்கம் நடத்தி வருகிறது. இந்த சங்கத்தில் தான் கடந்த 2 வருடங்களாக பொருளாளர் பதவி வகித்து வருகிறேன். ஐயா, தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் பத்தி சொல்லுங்க ஐயா. பண்டைய காலத்துல இந்த புதுச்சேரி பகுதியானது தொண்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியாக விளங்கிய காரணத்தினால்தான் தொண்டை மண்டலம் நாணயவியல் கழகம் என்ற பெயரிட்டேன். காசுகள் உள்ளிட்ட வரலாற்று ஆவணங்களையும் மரபு செல்வங்களையும் சேகரிக்கும் சேகரிப்பாளர்களை ஒன்று திரட்டக்கூடிய அமைப்பு. தற்போது இந்த அமைப்பில் 140 பேர் வாழ்நாள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த அமைப்பு மூலம் பழம்பொருள்களையும் வரலாற்று தடயங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு செல்கிறோம். இதுவரையில் 40க்கும் மேற்பட்ட தமிழர்களுடைய புழங்கும் பொருள்கள் உள்ளடக்கிய நாணய கண்காட்சிகளையும் 12க்கும் மேற்பட்ட ஒருநாள் தொல்லியல் பயிலரங்குகளையும் நடத்தியிருக்கிறோம். 2012 தொன்மங்களை பதிவு செய்யும் வகையில் தொல் புதையல் என்ற வரலாற்று காலாண்டு இதழையும் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஐயா, காசேதான் கடவுளடான்னு ஓடிட்டு இருக்கிற இந்த காலத்துல இன்றைய காலகட்டத்துக்கு செல்லுபடியாகாத பழங்காசுகளை, அதாவது இந்த பழைய நாணயங்களை எல்லாம் சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என் தந்தையார் நவநீதராமன் பேரு. அவர் இந்த பாண்டிச்சேரியினுடைய மக்கள் தலைவர் V சுப்பையா, பாரதிதாசன் போன்றோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர், நாட்டிய கலைஞர், திரைத்துறையில உடை அலங்காரம் என்ற பிரிவுல பணியாற்றியவர், ஓவியர். கூடவே அவரு தபால் தலை சேகரிக்கும் பழக்கம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். அவர் மரணத்துக்கு பின் இந்த பழக்கம் கைமாற்றி விடப்பட்டு என்னிடம் வந்து சேர்ந்தது. குடும்பத்துல அண்ணன், அக்கா, கடைசியில எனக்கு வந்து சேர்ந்தது இந்த தபால் தலைகள் எல்லாம். பள்ளி காலம் முதல் எப்பொழுதுமே வரலாற்றில் தனி ஆர்வம் எனக்கு. அதன் காரணமாக காசுகள் உள்ளிட்ட வரலாற்று ஆவணங்களையும் பண்பாட்டு மரபு செல்வங்களையும் சேகரிக்கும் பழக்கம் வளர்ந்தது. இதுவே பழங்காசுகள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள், மக்களின் புழங்கும் பொருள்கள், கலைப்பொருள்கள் என சேகரிக்க தொடங்கினேன். மக்களிடத்தில் மேற்கண்ட பொருளை பாதுகாக்கும் பொருட்டு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் என்ற அமைப்பையும் 2006 நிறுவினேன். மகிழ்ச்சிங்கய்யா.
ஐயா இப்படி நீங்க இந்த பழங்காசுகளை எல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த பழங்காசுகள் எல்லாம் இப்ப உள்ள சமூகத்துக்கு என்ன சொல்ல வருதுங்க ஐயா? பல்வேறு வரலாற்று செய்திகளை அது தாங்கி நிற்குது. ஒவ்வொரு நாணயமும் ஒரு வரலாற்றை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறதாகத்தான் பொருள். பழங்காசுகள் என்பது நமது பண்பாட்டின் அடையாளமாகவும் வரலாற்று தடயங்களாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சங்ககால தமிழகத்தில் நாணயங்கள் பயன்பாட்டில் இல்லை, பொருள் கொடுத்து பொருள் வாங்கும் பண்டமாற்று முறையே இருந்தது என்ற கருத்து கடந்த நூற்றாண்டு வரை இருந்து வந்தது. தொடர்ந்து மேற்கொண்ட நாணயவியல் ஆய்வுகள் மேற்கண்ட கருத்தினை உடைத்தெறிந்து சங்க காலத்திலும் நாணயங்கள் புழக்கத்தில் இருந்ததை உறுதி செய்தது. இதன் மூலம் சங்க காலத்தில் வாழ்ந்த நம் மக்களின் உலோக பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, வணிக மேம்பாடு, மொழி வளர்ச்சி, அரசுகளின் தோற்றம் குறித்தான பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, சங்ககால நாணயங்களில் தமிழ் எழுத்து இல்லை என்ற கருத்து நீண்ட காலமாக நிலவியது. இந்த கருத்தினை முதலில் தகர்த்தெறிந்தவர் தினமலர் ஆசிரியரும் நாணயவியல் அறிஞருமான இரா கிருஷ்ணமூர்த்தி என்பவரே. இவர்தான் சங்ககால பாண்டியர் நாணயம் ஒன்றில் தமிழ் தொல்லெழுத்துக்களான பெருவழுதி என்ற மன்னர் பெயர் குறித்த நாணயம் ஒன்றை கண்டறிந்து வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து சங்ககால சேரர் நாணயங்களிலும் தமிழ் பொறிப்பு நாணயங்கள் கண்டறியப்பட்டன. இருப்பினும் சங்ககால சோழர் நாணயங்களில் தமிழ் பொறிப்புள்ள நாணயங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை. வியப்புக்கு உரியது. எதிர்காலத்தில் கண்டறியப்படலாம். தமிழ் செம்மொழி என சிறப்பு பெற பெருவழுதி நாணயம் ஒரு சான்றாக திகழ்ந்தது. ராஜராஜன், ராஜேந்திர சோழன், பல்லவர் காலம், விஜயநகர் பேரரசு, திப்பு சுல்தான், காலனி ஆதிக்க நாடுகள் வெளியிட்ட நாணயங்கள் எல்லாம் வரலாற்று தடயங்களாக, எச்சங்களாக இருப்பதால் இவற்றை பாதுகாத்து வரும் தலைமுறையினருக்கு விட்டுச் செல்வது நமது கடமையாக கொள்ள வேண்டும். ஐயா, நீங்க பழங்காசுகளை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்க இல்லையா, இத ஆவணப்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது வந்திருக்கா? அதாவது நூல் வெளியிடணும் அப்படின்னு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அத சொல்லுங்க ஐயா. பழங்காசுகளை அறிவோம்னு ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறோமா. இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம தொண்டை மண்டல நாணயவியல் கழகத்தால இது வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட கண்காட்சிகளை நாங்க நடத்தி இருக்கிறோம். அந்த கண்காட்சிகளில் நாணயங்கள் குறித்தான குறிப்புகள் கொடுப்பது உண்டு, எழுத்து வடிவில். அதனை விரிவுபடுத்தி தான் தொல் புதையல் என்ற வரலாற்று காலாண்டு இதழில் பழங்காசுகளை அறிவோம் என்ற தொடர் கட்டுரையாக வெளியிட்டேன். இக்கட்டுரைகளை தொகுத்து வெளியிடப்பட்டதே பழங்காசுகளை அறிவோம் என்ற நூல். இது என்னுடைய 2வது நூலாகும். அப்படின்னா இப்ப இந்த நூலுக்கு முன்னாடி வேற ஏதாவது நூல் வெளியிட்டு இருக்கீங்களா? அதையும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்டைய தமிழ் எழுத்துக்களின் தோற்றம், மாற்றம், வளர்ச்சி, வினா விடை என்ற முறையில ஒரு நூல் போட்டிருக்கிறேன். பொதுவா வரலாறு, கல்வெட்டாய்வு, மொழி ஆய்வு குறித்தான பல்வேறு நூல்கள் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது உண்டு. அப்படி படிக்கையில் அந்த நூல்களில் பிராகிருதம் என்ற சொல், பாலி, வடமொழி, நாகரி, சமஸ்கிருதம், பிராமி, தென் பிராமி, தமிழ் பிராமி, சிங்கள பிராமி, கிரந்தம், வட்டெழுத்து, தமிழி, இது போன்ற சொற்கள் விழுந்து கொண்டே இருந்தது. தொடக்க காலத்துல எனக்கு இது புரியாத புதிராக இருந்து வந்தது. மேலும் மேலும் படிக்கையில், ஏன்னா எங்க இடத்துல லைப்ரரி இருக்கு, அதுல 3000க்கு மேற்பட்ட வரலாற்று நூல்கள் கொண்ட நூலகம் வச்சிருக்கிறேன். அதனை பயன்படுத்தி மேலும் மேலும் படிக்கையில் மொழி குறித்தான தெளிவு எனக்கு ஏற்பட்டது. அத்தெளிவை இன்றைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிந்து கொள்ளும் வகையில் தொல் புதையல் இதழில் பண்டைய தமிழ் எழுத்துக்கள் தோற்றம், மாற்றம், வளர்ச்சி, வினாவிடை என்ற கட்டுரை தொடராக வெளிவந்தது. அறிஞர்களும் வாசகர்களும் பெரிதும் பாராட்டப்பட்ட இந்த கட்டுரை பின்னர் நூலாக வெளியிட்டேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இப்ப நாணயவியல் கலை சொற்கள் என்ற என்னுடைய 3வது நூலும் இப்ப அச்சில் இருக்குதம்மா. ஐயா, இப்ப நீங்க அந்த தொல் புதையல்னு அந்த நூல் வெளியிட்டிருக்கீங்க இல்லையா, அதுல படத்தோட போட்டிருக்கீங்களா, வெறுமனே எழுத்து வடிவுல தான் போட்டிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் படம் போட்டுக்கிறோமா. பல்லவர் காலம் என்று சொன்னால் பல்லவர் படம், நாணய படங்களோட படம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி விஜயநகர பேரரசு, எல்லாத்துக்கும் படம் போட்டதான் படிக்கிறவங்களுக்கு எளிமையாகவும் ஈஸியாகவும் புரிந்து கொள்ள வண்ணம் இருக்கும். கற்பனையில யோசிச்சுக்கிட்டே நம்ம படிக்கிறத காட்டிலும் கண்ணெதிரில ஒரு இது பாத்துட்டோம்னா இதுதான் அப்படின்னு நம்ம மனசுல பதியறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ஐயா, இப்ப நீங்க இந்த பழங்காசுகளை பத்தி நீங்க உங்க அப்பா வழியில தெரிஞ்சுக்கிட்டது போக, அப்புறம் உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க புக் படிச்சது, தெரிஞ்சுக்கிட்டது, நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிறது, இது எல்லாம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா
நீங்க செஞ்சிருக்கீங்க. இத நீங்க மக்கள்கிட்ட பேசுறப்ப அவங்க உங்களை எந்த மாதிரி பாக்குறாங்க, எப்படி பாக்குறாங்க, என்ன நினைக்கிறாங்க? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தவிர்த்து பெரும்பாலானவங்க இந்த மாதிரி சேகரிப்பாளர்களை பார்த்தோம் ஒரு பெருமிதம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது கூட மரியாதையும் கொடுப்பாங்க. இந்த புள்ள இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுதே. ஆனா ஒன்னொன்னும் வரலாற்று தடயங்கள், சான்றுகள், பண்பாட்டு மரபு செல்வங்கள். இந்த சேகரிக்கும் கலையானது ஒரு மனிதனுக்கு ஆற்றல் மிகுந்த ஆளுமையை தருகிறது, இந்த சேகரிப்பு கலை. அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா தொல்புதையல் என்ற வரலாற்று காலாண்டு இதழையும் ஆசிரியர் பொறுப்பேற்று நடத்தி வருவது. இன்றைக்கு 2 நூல் 3வது நூலுக்கான நூலாசிரியராக மாற்றம் அடைந்தது. ஆகவே நூற்றாண்டு கண்ட வரலாற்று சங்கத்திற்கு பொருளாளராக பொறுப்பு வகிப்பது. 3000க்கு மேற்பட்ட வரலாறு, தொல்லியல், கல்வெட்டியல், நாணயவியல் தொடர்பான நூலகத்தை நடத்தி வருவது. இப்ப ஒரு சேகரிப்பாளனாக இருந்த என்னை என்னால நடத்த முடியுது என்று சொன்னால் அந்த ஆளுமை அந்த சேகரிப்பு கலை தான் கொடுத்தது. இது மக்களும் உணர்கிறார்கள். உண்மைதாங்க ஐயா. ஐயா, நீங்க இந்த நாணயவியல் தொடர்பா அமைப்புகள்ல இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க நிறுவியிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. இதுல இளைஞர்கள் பங்கு பெறாங்களா? பொதுவாக கண்காட்சியில பாத்தீங்கன்னா இளைஞர்கள், குழந்தைகள் நிறைய பேர் வராங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த சேகரிப்பு கலையில மிகுந்த ஈடுபாடும் கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. இருப்பினும் அமைப்புகள்ல குறைந்தபட்சம் நுழைவு கட்டணம் செலுத்தி உறுப்பினராக பங்கு வகிக்க மாணவர்களும் அவர்தம் பெற்றோர்களும் தயக்கம் காட்டுகிறார்கள். பெரும்பாலும் அமைப்புகள்ல சேருவதே இல்லை. இன்னொரு காரணம், படிப்பில் கவனம் சிதறிவிடும் என்ற பயமும் பெற்றோர்களிடத்துல இருக்கு. இது மாதிரியான அமைப்புகளை சேர்ந்தா உள்ள சரியா படிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த கருத்து தவறான கருத்து. ஒரு குழந்தை ஒரு சேகரிப்பு கலையில ஈடுபடும் போது அவனுடைய மனது ஒருநிலைப்படுத்தப்படுது. கவன சிதறலை தடுத்து நிறுத்தி ஒருநிலைப்படுத்தி சேகரிப்பு கலையிலும் படிப்பிலையும் கவனம் செலுத்துகிறது என்பதுதான் ஆய்வினுடைய உண்மை. இது பெற்றோர்கள் சரிவர உணர்வதில்லை. ஆகவே அமைப்புகளில் சேருவதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். ஓ, இந்த மாதிரி கூட இருக்குங்களா? அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இந்த பழைய நாணயங்கள் எல்லாம் சேகரிக்கிறீங்க இல்லையா, அப்ப ஏற்கனவே இப்ப எனக்கு தெரிஞ்சு 4 8 நாவெல்லாம் இருக்குங்க. இப்ப ஒரு விஷயம் நீங்க 4 கிடைச்சிருக்கு அப்படிங்கிற போது இன்னொரு பக்கமும் அதே இது கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்துல 2 காசு இருக்கிற போது நீங்க அதை என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் இந்த அமைப்பு, இந்த தொண்டை மண்டல நாணயவியல் கழக அமைப்பு மாதந்தோறும் மீட்டிங் நடத்துது. அந்த மீட்டிங்ல எங்களுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள். அதுல எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். யார்கிட்ட எக்ஸஸா நாணயங்கள் கூடுதலாக இருக்கோ அது மற்றவர்களிடம் கொடுப்பது, தன்னிடம் இல்லாத நாணயங்களை மற்றவர்களிடமிருந்து பெறுவது, பரிமாற்றம் நடக்கும். சில நேரங்கள்ல சிறிய விலை கொடுத்து வாங்குவதும் உண்டு. இப்ப தன்னுடைய நாணய சேகரிப்பை பரவலாகவும் விஸ்தாரமாகவும் சேகரிப்புக்கு அந்த அமைப்பு உதவி செய்யும். சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம நாணயம் சேகரிக்கிறோம் இல்லைங்களா, அப்ப நமக்கு ஒரு சில நாணயங்கள் கிடைச்சிருக்கும், ஆனா அதோட வரலாறு கூட தெரியாம இருக்கும் இல்லங்க. அப்ப அந்த வரலாறு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க, இல்ல அத பத்தின தகவல் ஏதாவது சொல்லுங்க ஐயா. இல்ல, அந்த மாதிரியான சில நாணயங்களுக்கு வரலாறு தெரியாம சில பேர் இருப்பாங்க. ஆரம்ப நிலையில சேகரிப்பாளர்களிடத்துல அந்த ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையை போக்குவதற்கு எங்களுடைய அமைப்பு துணை செய்யும். எங்கதுல நிறைய பேர் சீனியர்ஸ் இருக்காங்க, முதுநிலை சேகரிப்பாளர்கள் இருக்காங்க. இப்ப என்கிட்ட கொண்டு வந்தாலே நான் நாணயத்தை பார்த்தாலே சொல்வேன், இது இந்த டச்சுக்காரர்கள் நாணயம், இது போர்த்துகீசியர்களுடைய நாணயம், இது விஜயநகர் பேரரசு, இது பிரெஞ்சு பாண்டிச்சேரியில வெளியிடப்பட்ட நாணயம் அப்படின்னு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்வேன். எனக்கும் தெரியலன்னு சொன்னா எனக்கு மேற்பட்ட இருக்கிற அறிஞர்களிடம் கேட்டு தெரிந்து சொல்வேன். ஆகவே எங்களுக்குள்ளார ஒருத்தவங்க மாத்தி மாத்தி கருத்துக்களை பரிமாற்றி செய்து எங்களுடைய அனுபவங்களை வளர்த்துக் கொள்வோம், தெரியாததை தெரிந்து கொள்வோம். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு உள்ள இளம் பெண்களுக்கு, இளைஞர்களுக்குன்னு உங்களோட அறிவுரைகளா ஏதாவது சொல்லுங்க ஐயா. பெரும்பாலும் மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி பாடத்திட்டங்களோடு நின்று விடுகிறார்கள். கல்வி என்பது வெறும் பாடத்திட்டங்களோடு மட்டும் சார்ந்தது அல்ல என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள். ஆகவே அறிவு மேம்பட தொடர் வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும், பாடத்திட்டங்களை தவிர்த்து. அப்புறம் வெளியில் இருக்கிற பல்வேறு ஆளுமைகளை அடிப்படையாக கொண்ட வரலாற்று நூல்களையும் படிக்க வேண்டும். வீட்டிலேயே சிறிய நூலகத்தையும் ஒன்று அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் என்னுடைய வீட்டுல 3000க்கு நீங்க
கூட வந்தீங்கன்னா எப்ப வேணாலும் பார்க்கலாம், சில நூல்கள் கூட எடுத்து படிக்கலாம். அத மாதிரி ஒன்று அமைத்துக் கொள்ள வேண்டும். மனம் ஒருநிலைப்படுத்த ஏதாவது ஒரு சேகரிப்பு கலையோடு, அது புத்தகங்களாக கூட இருக்கலாம், புத்தக சேகரிப்பு கலையாக கூட இருக்கலாம், நாணயவியல் கழகங்கள் மற்றும் வரலாற்று சங்கங்கள், கலை இலக்கிய பெருமன்றங்கள், தமிழ்ச் சங்கங்கள், அமைப்புகள் சேர்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டும். அப்போதுதான் அறிவையும் ஆளுமையும் வளர்த்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும். அதுதான் இன்றைய இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் கூறுவதாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய அறிவுரை. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் பழங்காசுகளை பத்தியும் அதை சேகரிக்க வேண்டிய அவசியத்தை பத்தியும் நம்ம நேயர்களுக்கு தெளிவா எடுத்து சொன்ன உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் ஐயா. நன்றி, வணக்கம்.